இன்னைக்கு ஒரு சூப்பரான மாங்காய் முருங்கைக்காய் சாம்பாருங்க. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் இது மாங்காய் சீசன் வேறு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்களா? இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், 6 பல் பூண்டு, 4 வரமிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வரமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டு வதக்கிக்கோங்க. கூடவே நம்ம பருப்பும் கொஞ்சம் சேர்த்து வதக்கினா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அரை மூடி தேங்காய், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், கடுகு, கருவேப்பிலை, ஒரு 15 சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கோங்க. கூடவே 3 பெரிய பச்சை மிளகாய் சேர்த்திக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்து வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி, ஒரு நல்ல பெரிய பழுத்த தக்காளியாக பார்த்து அரிஞ்சு அதையும் சேர்த்திக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும், வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது கூடவே நான் ஒரு 6 பல் பூண்டை சும்மா நசுக்கி போட்டுக்கிட்டேன். நசுக்கி போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கூடவே குழம்பு மிளகாய் தூள், அது இல்லைன்னா சாம்பார் தூள் போட்டுக்கோங்க. இது நான் வீட்லேயே செஞ்ச சாம்பார் தூள். ஸோ நான் 1.5 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சாம்பார் தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆல்ரெடி நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன், கட் பண்ணி வச்சுருக்கிறேன் முருங்கைக்காயும் மாங்காயும் சேர்த்து வதக்கோங்க. முருங்கைக்காயும் மாங்காயும் நல்லா அந்த மசாலாவோட கோட் ஆகுற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டுட்டு, அதுக்கப்புறம் ஆல்ரெடி அரைச்ச மசாலா தண்ணியோடு சேர்த்து ஊற்றிக்கோங்க. மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நான் ஆல்ரெடி 1.5 டம்ளர் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த பருப்பையும் சேர்த்துட்டு ஒரு சிம்மிலே வச்சு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொதித்து நல்லா சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கடைசியாக கொஞ்சம் வெல்லம் சேர்த்துட்டிங்கன்னா